காயத்ரி, என்னாச்சு? ஏன் இப்படி கையெல்லாம் திடீர்னு நடுங்குது? தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம அவசரப்பட்டு அப்பா கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டோமோன்னு தோணுது. இத்தனை வருஷமா நீ என் கூட தானே இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசிருக்கேனா? இப்ப இவ்வளவு பேசுனதுக்கு காரணம் எனக்காக இல்லம்மா. எல்லாம் என் பிள்ளைங்க உங்களுக்காக தான். மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் அது அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிடுச்சு. இல்லம்மா, இருந்தாலும் நல்லா இருந்த குடும்பம் இப்ப என்னாலதான் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்குமா. காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சுமா? தெரியலம்மா, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த படுபாவி சண்டை போட்டு நம்மள அனுப்பிட்டாரு. நானும் சண்டை போட்டு உன்னை வெளியே கூட்டு வந்துட்டேன். உன்னை சாப்பிட கூட வைக்காம கூட்டு வந்துட்டேனே. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ, இருடா, இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, சரி போலாம் வா. இவ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறா? இவள என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டா போல இருக்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோ கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கிறது இவளுக்கு பிடிக்காது. உடனே தலைவலி கொடுக்க வந்துருவா.